மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குறைகள் இல்லைங்க. வாரத்திலேயே 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம்னு மிகப்பெரிய அளவில் நல்ல அமைப்பில் தான் சந்திரன் இருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ 12ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். மங்கள யோகத்தில் மாறப்போகிறார். அப்போ இந்த மங்கள யோகத்தில் மாறப்போகிற அமைப்புகள் என்ன இருக்கும்? புதிய கடன்கள் உருவாகும், பழைய கடன்கள் அடைபடும், எதிரியுடைய தனலாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் வரும். 11ஆம் அதிபதி தன்னுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். கடந்த காலத்தில் கடனால் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த கடனை அடைக்கக்கூடிய தன்மை. மாத வாடகை கட்ட முடியலைங்க, இஎம்ஐ கட்ட முடியலைங்க, ஒட்டுமொத்தமாக சேர்ந்து போச்சுங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த வாரத்திலேயே மாத வாடகை, இஎம்ஐ போன்றவைகளை கட்டக்கூடிய, செலுத்தக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய நல்லதொரு வாரமாகவே மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 2ஆம் இடம்னு சொல்லிட்டு தனவரவை குறிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் துன்பங்கள் இருக்காதுங்க. ஆனால் ஒன்று, பேசிக்கான அமைப்பில் பார்த்தீங்கன்னா செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் செலவு இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதாக இருந்தாலும் எனக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய 6, 8 அமைப்புகள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் வலுப்பெறலை. 6ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார், 6ஆம் அதிபதியை பார்க்க போகிறார் என்றாலும் கூட சுபத்துவமாகி பார்ப்பது என்பது பழைய வளர்ச்சிக்கான கடன்கள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். செவ்வாய் மாற்றத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு வீடு வாங்கிறதுக்கான கடன், வாகனம் வாங்கிறதுக்கான கடன், ஒரு தொழில் அமைவதற்கான கடன் என எல்லா நிலைகளிலும் ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் இப்போது இருக்கும். வேலை மாற்றம் நன்றாகவே இருக்கும். திடீர்னு வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அந்த வேலையை விடுவதன் மூலமாக அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் நமக்கு வந்துடாது என்பது போன்ற வேலை மாற்ற அமைப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்குதுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு சோதனைகள்லாம் விலகிடுச்சுன்னு தான் நான் உறுதியாக சொல்லுவேன். கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் படிப்படியாக விலகி மெதுவாக முன்னேற்றம் என்கின்ற ஒரு நல்ல காலம், நல்ல எதிர்காலம் என்கின்ற அமைப்புகள் அடிப்படையில் நீங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த வாரம் சந்திரனுடைய இயக்கம் வளர்பிறை அமைப்பாக, தனாதிபதி தனவீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால பெரிய சோதனைகள் எதுவுமே இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வராது. ஆகவே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளத்தக்க அளவில் தான் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரமே நிச்சயமாக வரும். சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே ஒரு நிலையில் ஒரு ஆனந்தமயமாக எல்லாம் நடக்கக்கூடிய விதத்தில் தடைகள் இருந்தாலும் கடைசியில் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இப்போதைய இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான இந்த வாரம்